ரேண்டியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ரேண்டி இல்லை, இந்த ரேண்டி யாரா இவன் தானே கேட்குறீங்க. ஆனால் தலைவன் பண்ண சம்பவம் ரொம்ப பெருசு. இவன் இந்த சம்பவத்தை பண்ணது 2014 ஜூனில் யூகேல ஒரு ஜூ வந்துருக்குது. அங்கே கின்னி பிக்ஸ் இருந்துருக்கு. அதில் ஒருத்தர் தான் நம்ம தலைவன் ரேண்டி. இவன் ஒரு கின்னி பிக். நம்ம ஊரில் எலிக்குடின்னு வச்சுக்கிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக இனப்பெருக்கம் பண்ணுவாங்க. அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா மேல் தனி வில்லேஜ்லையும் ஃபீமேல் தனி வில்லேஜ்லையும் பிரித்து வைப்பாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா நம்ம ரேண்டி என்னுடைய மேல் வில்லேஜ்லேருந்து ஃபீமேல் வில்லேஜுக்குள்ளே போயிடுறாப்புல. அவர் போகிறதுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று யாருன்னா அங்கே கூட்டமை விட்டு இருக்கணும், இல்லைனா இவரே தப்பிச்சு போயிருக்கணும். அங்கே போனவர் அங்கே சும்மாவே இல்லை. இதெல்லாம் யாருமே கவனிக்காமல் இருக்கும்போது ஒரு நாள் ஜூ கீப்பர்ஸ் இதை கவனிக்கிறாங்க. என்னடா ஒரே ஒரு கின்னி பிக்கு மட்டும் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது தெரியுதான் நம்ம ரேண்டி மேல் கின்னி பிக்கு. நம்ம தலைவன் அங்கே போயிட்டு 100 ஃபீமேல் கின்னி பிக்கை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருக்கான். அதுவும் எத்தனை நாளில்? ஒரே வாரத்தில். அதனால என்ன இருக்குன்னா அந்த கின்னி பிக்லாம் சேர்ந்து 400 குட்டியை போட்டு இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? தலைவன் போன உடனே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். நீங்கள் ரேண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன்.